இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 5-6 பல் பூண்டு, மஞ்சத்தூள், நெய், உப்பு சேர்த்து சாப்பாடு நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலா வரத்துக்கெல்லாம் வரமல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், வெள்ளை எள்ளு, பட்டை, 2 கிராம்பு, 7-8 வரமிளகாய், கருவேப்பிலை, துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தில் கடலை எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பவுடர் பெரிய சைஸ் டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கரைச்சி வச்சிருக்கிற புளி சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மணக்க மணக்க சாம்பார் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.